யார் தருவார் இந்த அரியாசனம் புவியரசோடு எனக்கு ஒரு சரியாசனம் அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம் ஆ கேவி மகாதேவன் சார் இசையில் எவ்வளவு அழகான அட்டானா. இந்த அட்டானா நம்ம தேவார திருமுறை பண் இசையில் யாழ்முறி பண் என்கிற பெயரில் இருக்குது. யாழ்முறி பண் அப்படின்னா யாழை முறிக்கும் பண். இந்த பெயருக்கு பின்னாடி ஒரு சின்ன கதையே இருக்குது. திருத்தருமபுரம் அப்படின்னு ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்தில் திருநீலகண்ட பெரும்பாணர்னு ஒருத்தர் இருந்தார். இவர் திருஞான சம்பந்தருடைய பாடல்களை யாழில் மீட்டி பாடி ஊரில் ரொம்ப பெயரோடு இருந்தார். இந்த திருத்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் ஒரு முறை விஜயம் செஞ்சிருந்தார். அப்போது இந்த திருநீலகண்ட பெரும்பாணரும் ஊர் மக்களும் தரிசனம் பண்ண போனாங்க. அப்போது இந்த ஊர் மக்கள் இவருடைய சுற்றத்தார் எல்லாரும் இந்த திருநீலகண்ட பெரும்பாணர் யாழில் மீட்டி பாடுவதனால்தான் ஞானசம்பந்தருடைய பாடல்களே பிரபலமாக இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது இதை கேட்டு திருநீலகண்ட பெரும்பாணர் ரொம்ப மனம் வருந்தினார். ஏன்னா ஞானசம்பந்தரோ இறையருள் பெற்றவர், திருநீலகண்ட பெரும்பாணரோ ஞானசம்பந்தருடைய பாடல்களை பாட கிடைப்பதே பெரிய பாக்கியம் என்று கருதினவர். எனவே அவர் ஞானசம்பந்தர்கிட்ட போய் ஊர் மக்களுடைய அறியாமையை நீங்கள் தயவு செஞ்சு போக்கணும், அதனால யாழில் அடங்க முடியாத படிக்கு ஒரு பதிகம் பாடி அருள் செய்யணும்னு கேட்டுக்கிட்டார். அப்போது அந்த வேண்டுகோளுக்கு இணங்க திருஞான சம்பந்தரும் இந்த அடானா ராகத்தில் மாதர் மடப்பிடி அப்படின்னு ஒரு பதிகத்தை பாடினார். உங்களுக்கே தெரியும், அடானா என்பது ரொம்ப கடினமான ராகம், கமகங்கள் ரொம்ப இருக்கக்கூடிய ராகம். யாழ்ங்கிற கருவியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வீணையோடைய முந்தைய வடிவம். அதில் வீணை மாதிரி மெட்டுகள் கிடையாது, அதாவது ஃப்ரெட்ஸ், வெறும் நரம்புகள் தான் உண்டு, ஸ்ட்ரிங்ஸ். எனவே இந்த அடானாவுடைய கமகங்கள் யாழில் முழுசாக அடங்கலை. எனவே திருநீலகண்ட பெரும்பாணர் மனம் வருந்தி அந்த யாழையே முறிக்க போனார். அப்போது திருஞான சம்பந்தர் தடுத்தாட்கொண்டார். எனவே அடானாக்கு யாழ்முறி பண் என்கிற பெயர் வந்தது. அது மட்டும் இல்லை, இந்த திருத்தருமபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவனுக்கும் பெயரே யாழ்முறி நாதர்.